Welcome to Great Krigalan Magic Show. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டா ஹாட் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுப்பு இல்லாமல் சமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய சொல்யூஷன் இருக்குதுல. இன்றைக்கி நம்ம இந்த மேகி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இதோட பேக் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 199 ருபீஸ். நம்ம அமேசானில் ஈஸியாக நம்மளுக்கு இது கிடைக்குது. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு, டிஷ்யூ பேப்பர்ஸும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அடுப்பே இல்லாமல் நம்ம ஒரு அவுட்டிங் போகிறோம், ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான கிட் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ சமைக்கிறதுக்கு எப்படியோ ஒரு பாத்திரம் வேணும். இந்த அடுப்புக்கு நமக்கு தேவையான பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிப்லாக் கவர்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 இருக்குது. இப்போ இதில் இந்த பேக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நல்ல சிப்லாக் நல்லா டைட்டாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ இந்த சிப்லாக் கவரில் இந்த மேகி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நொறுக்கி விட்டுக்கிங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவை நான் உள்ளே போட்டுக்கிறேன். லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஈவனாக நமக்கு இல்லை நம்ம கிண்டுறதோ எதுவும் முடியாது. ஸோ நம்மளே இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மேகி குக் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மேகி பாக்கெட்டுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ தேவையான நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜிப்லாக் கவர் நல்லா டைட்டாக நம்ம மூடிக்கலாம். அப்போ தான் லீக் ஆகாமல் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நல்லா லாக் பண்ணியாச்சு நம்ம ஜிப்லாக் கவரை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாட்டம் கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு இந்த பேக்கெட்டே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன குக் பண்ணணுமோ அந்த குக்கை வந்து பேக்கை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா. இது வரைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டேப்பை வச்சு லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும், குக் ஆகிடும். ஸோ இப்போ நான் மேலே ஸ்டியர் பண்ணியாச்சு. இப்போ இந்த நான் வந்து நம்மளுடைய பேக்கை நான் உள்ளே வச்சிடுறேன். இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ நம்ம இதை இப்படி லாக் பண்ணி நம்ம இந்த டேப் இப்படி வச்சா போதும், கரெக்டாகிடும். இப்போ கடைசி ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம சீல் பண்ணிட வேண்டியதான். இப்போ அப்படியே வச்சிடலாம் நம்ம.
ஸோ ஆவி பறக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆவி பறக்கிறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தொட்டாதீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அந்தளவுக்கு கொதிக்குது. ஸோ நம்ம ஒரு ட்ராவலிங் போகிறோம், ட்ரெக்கிங் போகிறோம், அங்கே போய்ட்டு நம்ம சுட சுட சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டீம் வெளில வர்றதுனால தெரியும்னு நினைக்கிறேன்ப்பா. ரொம்ப சூடாக இருக்குது. சட்டை தொட முடியல. உங்களுக்கு அந்த கலர் பார்த்தாலே தெரியும், நல்லா மேகி நல்லா குக் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்டீமரோ கேஸோ எந்த ஒருமே நம்ம யூஸ் பண்ணலைங்க. நார்மல் கவர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு ப்ரீஃபாக நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு வாட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம அதை வந்து நம்ம குக் பண்ணுறோம். ஸோ நம்ம அது பிளாஸ்டிக்னு நினைக்கலாம், இது ரெக்கமெண்டட் கிடையாது. நம்ம எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகிறோம், ட்ரெக்கிங் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பேக்கேஜாக இருக்கும் இந்த கிட்ட. இந்த flameless the food heater INSTAHOT. ஆக்சுவலாக இதே பேக்கெட்டில் நான் நேற்று வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு அந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணனே ஒரு 4 to 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு அது வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு அந்த பேக்லேயே உங்களுக்கு அந்த வாட்டர் டாப்ஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னு. பாருங்கள் நல்லா குக்காக இருக்க மாதிரி இருக்குது மேகி. சூடாக இருக்குது, கையெல்லாம் கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ இனிமேல் யாராவது அடுப்பே நம்ம சமைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு காமிங்க, கண்டிப்பாக முடியும். ஸோ பவுலில் மாற்றியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ டேஸ்ட்லாம் அதே தான். உங்களுக்கு அதோட சாஃப்ட்னஸ் பார்த்தாலே தெரியும். நார்மல் நம்ம ஒரு கேஸ் அடுப்புலையோ நம்ம எப்படி குக் பண்ணுறோமோ அதே ஒரு டெக்ஸ்சர் தான் வந்திருக்கு இதுலேயும் நம்மளுக்கு. ஸோ ஈவனாக நல்லா குக் ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பாய். மாமா ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்பிள்ள, இந்த கிரேட் கிரிகாலுடைய மேஜிக்கை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா?